Hi friends, welcome to Meena Samayal. Lockdown rice recipe number 3, Manga Saadam. Summers வந்தாலே கண்டிப்பா இந்த சீசன்ல ஒரு தடவையாவது நம்ம மாங்கா சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருடைய ஃபேவரட். அண்ட் ஒரு நாள் குழம்பு ரசம் செய்யறதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஒரு கலந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு சொல்லணும். ஆனால் நான் இந்த மாங்கா சாதத்தில் ஒரு ஃபில்லர் எலிமெண்ட்டுக்காக பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சுருக்கேனுங்க. வீட்டில் ஃப்ரீசரில் ஃப்ரோசன் பட்டாணி இருந்ததுனால ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கட்டுமே, அதாவது அந்த எல்லோ கலர் ரைஸுக்கு இங்கேயும் அங்கேயும் பச்சை கலர் இருந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லாத பட்சத்தில் எனி சுண்டல் வெரைட்டி வீட்டில் என்ன இருக்கோ அது ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டு அதை தனியாக ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அது சாதத்தோடு சேர்ந்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங் எலிமெண்ட்டாக இருக்கும். இதோடு சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக நம்ம தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு ஃபுல் மீல் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வாங்க சுவையான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மாங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு வேக வச்ச சாதம் அண்ட் ஒரு மாங்காய் ஃபைனாக தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன். ஒரு ½ கப் ஆஃப் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்க ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ½ டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்சி மிளகா அண்ட் தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் 1 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ மாங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு. ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அண்ட் ஒரு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அண்ட் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி. அடுத்தது பச்சை மிளகா விழுது. அடுத்து துருவி வச்சிருக்கிற பச்சை மாங்காய். அண்ட் மாங்காய் மீடியம் சைஸாக இருந்தது, புளிப்பும் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஃபுல் மாங்காய் போட்டுட்டேன். நீங்கள் மாங்காவை துருனதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அட் த சேம் டைம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா லாஸ்ட்டில் நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சை சாறும் பிழிஞ்சிக்கலாம். அண்ட் பச்சை மிளகா கூட நான் விழுதாக அரைச்சி போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். அண்ட் இப்போ மாங்காய் லைட்டாக கொஞ்சம் வாடட்டும், அந்த பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அண்ட் இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது மஞ்சள் தூள் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வேக வச்ச பச்சை பட்டாணி. அண்ட் பச்சை பட்டாணி எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் நான் ஃப்ரோசன் பட்டாணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். என்கிட்ட இருந்ததுனால நான் பச்சை பட்டாணி போடுறேன். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம், இல்லைனா வறுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு ஃபில்லிங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனி டைப் ஆஃப் சுண்டல் வேக வச்சுட்டு அதோடு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக கூட இருக்கும். அடுத்து இந்த வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நார்மல் பச்சரிசி சாதம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது 1க்கு 2 மடங்கு தண்ணி விட்டு நான் உதிரியாக வேக வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ்ட் ரைஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம சேர்ப்போமோ அதே மாதிரி. கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. அண்ட் சாதம் நம்ம நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கடாயில் போட்டு நம்ம கிளறணும். சுட சுட சாதம் வடித்த உடனே நம்ம இப்படி கிளறினோம்னா சாதம் குழஞ்சி போயிடும். ஸோ நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தது, பை மிஸ்டேக் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு ½ டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நான் பச்சை பட்டாணி போட்டது ஜஸ்ட் அந்த கலர் பிரேக் கொடுக்கறதுக்காக தான். அண்ட் ஒரு ஃபில்லர் கூட. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அது போட்டுக்கலாம். ரொம்ப மொனாட்டனஸாக இல்லாமல் ஒரு பிரேக் இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ ஃபைனலாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸி மாங்காய் சாதம் இஸ் ரெடி. ஸோ லாக்டவுன் ரைஸ் ரெசிபி நம்பர் 3 மாங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.